ராம 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 முருக 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 முருக. ரீசெண்டாக நம்ம ஊரில் முருகர் பக்தர் மாநாடுன்னு ஒன்று நடந்துச்சு. எனக்கு ஷாக்கு, என்னடா முருகர் பக்தர் மாநாடா, நம்மளால மீம்ஸில் தான் நிறையா பார்க்க முடியும், இப்போ என்ன மாநாடு போட்டுருக்காங்க, நம்ம ஊருக்காரங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா, யார் வேலையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ் யாருன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற ஆர்கனைசேஷன் வந்து பிஜே பார்ட்டியோட மதர் ஆர்கனைசேஷன். சரி, இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சும்மா சொல்கிறேன். இந்த வடக்குலலாம் பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தியோட அரசியலை கலந்து ஓட்டா மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். அதுக்கு சில பேர் யூஸ் பண்ணிட்ட கேரக்டர் தான் ராமர். அதையவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி பார்த்தாங்க. நம்ம ஆளுங்க இருந்துக்கிட்டு என்ன ஜெய் ஸ்ரீராமா தம்பி, நாங்களாம் ராவண வகையரா கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, நம்ம ஊர்ல ராம செட் ஆகல, வேற என்ன பண்றோம்னு யோசிச்சவங்க தான் முருகரை சூஸ் பண்ணாங்க. மாப்பிள்ளை அவரு தானே, போட்டிருக்கு சட்டை என்னோடதுங்கிற மாதிரி ப்ரொபகண்டா அதே தான், கேரக்டர் தான் வேற. நம்ம ஊர்ல என்ன விஷயம்னா, இந்த கடவுளே ஓம் முருகா, கடவுளே ஓம் அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்றவனோட, முருகா என்ன மட்டும் ஏன் போட்டு இப்படி பண்ற, நான் என்ன பாவம் பண்ண, கொஞ்சமாவது உனக்கு கருணை இருக்கா, ஊர்ல அத்தனை கடவுள் இருக்காங்க, ஆனா இருந்து உன்ட்ட தான் வந்திருக்கேன், நீ இப்படி பண்ண என்னங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுற மாதிரி, ஒரு கூட இருக்கு கம்பெனிகிட்ட பேசுற மாதிரி வேண்டற வந்து அதிகம். கடவுள் இப்படிதான் கும்பிடணும், இப்படிலாம் கும்பிடக்கூடாதுன்னு 1000 ரூல்ஸ் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபெய்த்துங்கிற விஷயம் வந்து மனசால கனெக்ட் ஆகிறது. ஸோ அவங்களுக்கு எப்படி சாமி கும்பிட முடியுமோ அப்படிதான் கும்பிடுவாங்க. இவங்க கிட்ட வந்து முருகா கடவுள் அப்படி இப்படின்னு பேசுனா எப்படி, இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆள் ரொம்ப பிரிச்சு தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு. நார்மலாகவே இந்த கடவுள் நம்பிக்கையில் அரசியலை கலக்கிறதுங்கிறது வந்து சாம்பாரில் கலக்கி போடுற மாதிரி கேவலமாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இலை ஃபுல்லாக விருந்தை போட்டு ஓரத்தில் தடவி விடுற மாதிரி தான். மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியல, எங்கள் ஊருக்காரங்க தூக்கி மூஞ்சிலேயே அடிப்பாங்க. பாய்.